ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, அநேக வேளைகளில் நம்முடைய இருதயத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிட்டே தான் இருக்கிறோம் இல்லையா? ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு புரியலையே இப்படி நினச்சிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். என்ன முடிவுன்னு பார்க்கலாமா? நம்முடைய வாழ்வில் இருந்து எல்லா துயரத்தையும் நீக்குவதற்கு தான் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து தீர்த்தார். நமக்காக தான் அந்த சிலுவையை சுமந்து தீர்த்தார். அப்புறம் அந்த சிலுவையில் எல்லாத்தையும் வெற்றி சிறந்தவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தானே. அப்போ இன்றைக்கி ஒன்று நம்ம கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட, இசப்பா எனக்காக சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டிங்களே, நான் ஏன் இன்னும் கவலையோடு இருக்கணும்? எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா? இன்றைக்கி தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம வச்சுருக்கிறோம். இவ்வளோ ஒரு அன்பான அப்பாவை நம்ம வச்சுருக்கோம். இந்த அன்பான தகப்பன் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் நம்மகிட்ட சொல்கிறாரு. அதை நம்ம கேட்கலாமா? என்னன்ட்டு உபாகமம் 23:14, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கவும். 2 காரியத்தை தேவன் செய்கிறார். ஒன்று, உங்களை ரட்சிக்கிறார். 2வது, உங்கள் சத்துருக்களை உங்கள் கையில் அவர் என்ன செய்கிறாரு? ஒப்பு கொடுக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க, உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறார். எதுக்காக நம்முடைய பாளையத்துக்குள்ளே அவர் உலாவி கொண்டு இருக்கிறாராம்? நம்மை ரட்சிப்பதற்காகவும் நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கையில் கொடுப்பதற்காகவும் நம்முடைய பாளையத்துக்குள்ளே அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். கேளுங்க. ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. நம்மை ரட்சிப்பதற்காகவும் நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவும் தேவனாகிய கர்த்தர் இந்த பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். பாளையம் என்றால் என்ன? அநேகருக்கு இது ஒரு கேள்வியாக இருக்கும். பாளையம்னா என்னது அப்படின்னு சொல்லி, வீடாக இருக்குமா, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? அந்த நாட்களில் யுத்தம் எங்கே நடந்துச்சு? பாளையத்தில் தான் நடந்தது. அவங்க பாளையத்தில் டென்ட் போட்டு இருந்தாங்க. திடீர்னு எக்கால சத்தம் கேட்கும். அப்போ யுத்தத்துக்கு அவங்க ரெடியாகி கிளம்பி போகணும். அந்த பாளையம் சுத்தமாக இருந்தால் தான் யுத்தத்தில் ஜெயம் பெற்று வர முடியும். அதுபோல தான் நம்முடைய இருதயமாகிய பாளையத்தில் தேவன் உலாவி கொண்டு இருக்கிறார். எதற்காக? நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறதற்காகவும் நாமை ரட்சிப்பதற்காகவும் தான் நம்ம இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். நமக்காக தான் அவர் நம்முடைய இருதயமாகிய பாளையத்தில் உலாவி கொண்டிருக்கார். இது கூட நமக்கு தெரியாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? சில வேளைகளில் என்னவா இருக்க போகுது அப்படின்னு நினச்சிடுறோம் இல்லையா? அப்போது இன்னைக்கு அவரிடத்துல நாம் ஒப்பு கொடுக்குறோம். என்னென்னு ஒப்பு கொடுக்க போகிறோம்னா, இயேசுவே, என்னுடைய இருதயமாகிய பாளையத்தில் நீங்கள் உலாவிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னையே தாழ்த்தி உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை வழி நடத்துங்க, எனக்கு கிருபையாக இருங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு விலகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுள். பிரியமானவர்களே, ஆயி பட்டணம் மிகவும் சிறிய பட்டணம் தான். 2000-3000 பேர் போனாலே என்ன செஞ்சிடலாம்? ஆயி பட்டணத்தை ஜெயிச்சுட்டு வந்துடலான்னு சொன்னாங்க. ஆனால் என்ன நடந்தது? 36 பேரை வெட்டி போட்டாங்க. அவர்கள் இருதயம் கரைந்து போயிடுச்சு, பயம் உண்டாயிட்டு. யோசுவா சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு தேவன் சமூகத்தில் கிடக்கிறாரு. ஏன் இப்படி நடந்துச்சு ஆண்டவரே? எங்களுக்கு எரிகோவை நீர் எங்களுக்கு வெற்றியாக தந்தீர், ஆனால் இந்த சின்ன ஆயி பட்டணத்தை ஜெயிக்க எங்களுக்கு முடியலையே என்னன்னு கேட்டால், அப்போ நீ உனக்குள்ளே என்ன தவறு இருக்குன்னு தேடி பாரு, எல்லாரையும் கூப்பிடு, கோத்திரமாக கூப்பிடு, வீடு வீடாக கூப்பிடு, ஒரு நபரையாக பாரு, என்ன நடந்திருக்குன்னு பாருன்னு கேட்கும்போது, அங்கே ஆகான் தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்து அவனுடைய கூடாரத்திற்கு அடியில் குழி தோண்டி புதைத்து வைத்திருந்ததை நாம் பார்க்குறோம். பாபிலோனிய சால்வை, பொன் பாலம், வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறார்? ராசா அவருடைய கூடாரத்துக்கு அடியில் என்ன செஞ்சாச்சு? ஒழிச்சு வச்சாச்சு. இது ஒழிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகுது. இங்கே என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியலை. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மளுக்கும் தெரியாமல் நம்முடைய இருதயத்தில் சில காரியத்தை ஒழித்து வச்சிட்ருக்குறோம். அப்புறம் தான் அந்த ஆகான் அவனுக்கு உண்டான ஆடு மாடு எல்லாம் ஒரு சிட்டுக்குருவி கூட அவங்க விட்டு வைக்கல. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மலைக்கு கொண்டு வந்து அங்கே கல்லறிந்து இப்பொழுது வரைக்கும் பெரிய கற்குவியலாக அது இருக்குதுன்னு போட்டிருக்கு. அப்போ பிரியமானவர்களே, ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் நம்முடைய இருதயமாகிய பாளையம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். இது சுத்தமாக இல்லாத பட்சத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆகவே இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கோம். நாங்கள் ஒரு ஆகானை போல் உமக்கு பிரியம் இல்லாததை நாங்கள் எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கோம். இசப்பா, எங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கற்றுத்தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாமா?
நாம் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் நமக்குள்ளே உலாவிட்டு வராரு. ஒன்று, எதிரிட்டேருந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்கு, ரெண்டாவது எதிரியை நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு. இந்த 2 காரியத்தையும் அவர் செய்வதற்காக நம்முடைய இருதயமாகிய பாளையத்துக்குள்ள உலாவி கொண்டு இருக்கிறார். நம்ம இடத்துல அசிசியான காரியம் இந்த மாதிரி ஆகான் பண்ண மாதிரி கீழ்ப்படியாத ஒரு காரியங்கள் இருக்குமானால் ஆகான் என்ன செஞ்சிருவாங்க? கொண்டு போட்டுருவாங்க. அதே போல தான் இந்த எரிகோ பட்டணத்தில் ராகாப் என்னும் வேசி இருந்தால் அவங்க என்ன பண்ணாங்க? யோசுவா அனுப்பின ஆட்களை உயிரோடே காத்தது நிமித்தமாக அவர்களும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. என்றைக்குமே கர்த்தருடைய பக்கத்தில் நிற்கும்போது நமக்கு பெருமை தானே தவிர ஒரு நாள் சிறுமை வரப்போகிறதே இல்லை. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். அநேகர் விடுதலையாக்கப்பட போகிறீங்க, ரட்சிக்கப்பட போகிறீங்க. உங்கள் சத்துருக்களை தேவன் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து நினைத்து கொள்ளுங்கள். ஊழியத்திற்காக அநேக தேவைகள் இருக்கிறது. அழகான ஒரு பைக் ஒன்று தேவைப்படுகிறது, 2 மைக்கு, 2 ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாமே தேவைப்படுது. பாயெல்லாம் நமக்கு தேவைப்படுது. மாதம் மாதம் உணவு அளிக்கிறோம். ஆகவே உணவிற்கு வேண்டிய செலவுகள் இருக்கிறது. நீங்கள் இதை எல்லாவற்றையும் மனதில் வைத்து இந்த நம்பரில் ஃபோன்பே, ஜிபே இருக்கிறது. உங்களால் முடிந்தது, இல்லை நீங்கள் பெரிய லெவலில் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, உங்களால் முடிந்தது நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கி அதன் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீர் எங்களை ரட்சிப்பதற்காகவும் எங்களுடைய சத்துருக்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவும் நீர் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய பாளையம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். யார் யார் தங்களுடைய காரியம் வெற்றியாக முடிய வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் வெற்றியை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.